நான் வித்தியாதரன் தானே, ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், வித்தி, அதாவது இப்ப கிளிநொச்சிக்குள்ள இராணுவம் போகுது, விதி இப்படி என்ன சொல்லுவார் எனக்கு தெரியும், விதி படையல் வர போயினும் என்ன நடக்க போகுது, இல்லை இல்லை அங்கிற முடியல் விட்டடிப்பாங்க நின்றடிப்பாங்க. இப்போ என்ன நடந்தது? அப்ப நாங்கள் அதுக்கு முதலே போயிருக்க வேணும், அந்த அந்த கட்டம் மட்டும் போயிருக்க கூடாது. அப்ப அந்த வீரத்தோட விவேகம் இருக்க வேணும். என்கிற இளைஞர் யுவதிகள் எல்லாரும் தங்களை அர்ப்பணிச்சு விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாரா இருந்தவர். அது ஒரு தனிநபருடைய பாதுகாப்பு, தனிநபருடைய புகழுக்காண்டி அது பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய மக்கள் நலனுக்காக இல்லை. பாக்கள் கடைசியில சொல்லிடும் என்ன, சரி கடைசி நேரத்தில் என்ன சொல்லப்பட்டதான் தங்களுக்கு, சரி நீங்கள் விரும்பின முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. அதுக்கு முதல் அவையில் என்ன முடிவோடு இருந்தவ, என்ன முடிவோடு வைக்கப்பட்டிருந்தவ, மனித கடையங்களாகத்தான் வைக்கப்பட்டிருந்தவ. அப்புறம் அதுக்கு அப்புறம் அவளால முடிய இல்லை, விருப்பம் இல்லையண்டல்ல, வச்சிருக்க முடிய இல்லை, எல்லாம் போங்க. அப்ப என்னட்ட புதுவரத்தின துறையினுடைய மனைவியார் வந்து நினைக்கிறேன், மனைவியும் பிள்ளையும் வந்து கேட்டவ, இப்படி தன்னுடைய கணவரை விடுவிச்சு தர சொல்லி. இங்க அது ஒரு காலங்கடந்த கோரிக்கையா இருந்தாலும் நான் அவருக்கு சொல்ல இல்லை. ஏனென்றால் சரி பார்க்கிறேன், முயற்சிக்கிறேன் சொன்னேன். ஏனென்றால் என்னோட வெளிக்கட சிறையில இருந்து கொல்லப்பட்ட என்னுடைய இயக்கத்துக்காரர் உடைய தாய் தகப்பன் கேட்கல, அப்புறம் வழியால வந்த கேட்கல, தம்பி நாங்கள் வெத்தலை போட்டு பார்த்தினாங்கள், அது போட்டு பார்த்தினாங்கள், அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்கள் கேட்கலான்னு சொன்னேன். நான் கேட்டு பார்த்து சொல்ல, எனக்கு தெரியும் அவர்கள் அங்கே கொல்லப்பட்டுட்டு நம்மட்டு தெரியும். அப்போ நான் அந்த தாய் தகப்பன் கடைசி நேரத்தில் அவர்கள் ஒரு கவலையோட சாக விரும்பேன், இது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கட்டும் தான் விட்டது. இப்போ என்னுடைய தம்பியார் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி காட்டினான். என்னுடைய தம்பியார் கடத்தப்பட்ட நேரத்தில் என்னுடைய தகப்பனாரும் எனக்கு வெளிநாட்டில் ஒரு மூத்த தம்பியினரும் இருந்தவர் கேட்கிறவர், பிரேமனை பற்றி செய்தி இருக்கு, அங்கே இருக்கு இங்கே இருக்கு, எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி நான் அவைகளுக்கு என்ன சொன்னான். அது மாதிரி என்னோட இருக்கிற நெருக்கமான பலர் காணாமலாக்கப்பட்டவர், கொல்லப்பட்ட தெரியும், கனவே கொல்லப்பட்டும் இருக்கணும் தெரியும். இப்போ மாயசரி வேலாயுதம், அற்புதராஜா நடராஜா, பால் நடராஜா ஐயர், ராசநாயம், சிங்கம், KS ராஜா உள்ளடங்களாக பல பேர், நூற்றுக்கணக்கான ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கணும். என்னத்துக்காண்டி? அதே நேரத்தில் என்ன கொல்றதுக்கு வந்த தற்கொலை குண்டுதாரிகளை இட்டு நான், எனக்கு தெரியும் என்ன கொல்ல முடியாது, எங்களோட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க மட்டும் என்ன கொல்ல முடியாது என்ற எண்ணத்துடன் வெளிப்படையாக சொல்லி வந்தனான். அப்படி இருந்து வந்தனான். நான் அவைகளுக்காண்டி அனுதாபப்படுறேன். இப்ப கிட்டடியில கூட சதிரிகளாண்டு ஒரு பெண்மணி இங்க கொண்டு வர முயற்சி பண்ணி முடியல, கொழும்பு கொண்டு வந்தது, அது அங்க வெடிச்சிட்டது. அவ தப்பிட்டா, அப்புறம் அவ கைது செய்யப்பட்டுட்டா. அப்ப நான் நீதிமன்றத்தில் என்ன சொன்னான், இந்த பெண்மணி எங்களோட வேலை செய்த ஒரு பெண்மணி, பெருமாள் கோயில் அடிக்கிட்டதான் இருந்தது, தொண்டர் ஆசிரியராக இருந்தது. அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் பல வகையில் உதவினாங்க. அவ அங்க கூட்டி கொண்டு வந்துட்டான் நட்பு சொல்லிக்கொண்டு, படிச்சுட்டு வேறு. நான் அதுக்கு பரிதாபப்பட்டேன். அப்ப நீதவானு சொன்னான், இந்த பெண்மணி கூட்டி கொண்டு வந்ததில் எனக்கு எந்த மாற்று அபிப்பிராயம் இல்லை, ஆனா இதை ஒன்று இருக்கு, எய்தவன் இதுக்கு நான் நம்பணுவோ நான் விரும்ப இல்லை, விடுவிக்க வேண்டும் மட்டும் நீதவானுக்கு அது கொஞ்சம் கோபமா போச்சுது. அது சொன்னார், இது நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் மொழி, நீங்கள் இல்லையாண்டு. நான் சொன்னேன், இல்லை என்னோட கருத்தை தான் நான் சொன்னான். சரி, நான் எங்க வந்தேன். அப்ப என்ன சொல்ல வாரேன் என்றால், தமிழ் மக்களுக்கு கிடைச்ச பல வாய்ப்புகளை தமிழ் மக்கள் கெடுத்து போட்டினம், தமிழ் தலைமைகள் என்றது சரியாக பயன்படுத்த இல்லை என்றதான் இந்த கட்டிடத்துக்கு நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு செம்மணியை பற்றி தெரியும், நீங்கள் அப்போ வந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம்
இங்கே வந்த நேரத்தில் நாங்கள்லாம் எங்கள்கிட்ட நூற்றுக்கணக்கான ஆட்கள் தினமும் பெருவினோம், நூற்றுக்கணக்கான ஆட்கள். அப்போ இந்த காணாமல் போனவருடைய பட்டியலை திரட்டி அவை ஒரு சங்கமாக, காணாமல் போனவருடைய உறவினர் சங்கமாக அமைச்சு அன்றைக்கே நாங்கள் நல்லூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாங்கள் ஆட்சியோட இருந்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக செய்விச்சு, நாங்கள் இராணுவத்துக்கு எதிராக செய்விச்சது. அப்ப நாங்கள் அந்த பட்டியலை தயாரிச்சதுக்கு காரணம் அரசியலுக்காண்டி அல்ல, ஒரு பொய்த்தனமான அரசியலுக்காண்டி அல்ல. ஒன்று காணாமல் போனார்களுக்கு என்ன நடந்ததுன்றதை கண்டுபிடிக்கிறது, தேடி கண்டுபிடிக்கிறது. இரண்டாவது பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பரிகாரம் காண்றது. மூன்றாவது இனிமேல் எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்து கொள்றது தான். இந்த மூன்றையும் தான் நாங்கள் செய்ய வலிக்கிட்டது. கொஞ்சம் சரியா போய்கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த கரையான் புத்தெடுக்க கருணான் குடிகொண்டது போல மற்ற அரசியல் கட்சிகள் தங்கட ஹைக்காத தங்கட அரசியலுக்காண்டி எடுத்து பிறகு அது மாதிரி தான் இந்த மேல் குடியேற்றம். அப்ப அந்த காணாமல் போனாக்கிட்ட பிரச்சனை இன்று வேற தீர்க்க முடியாது. அதை சில பேர் தங்கட அரசியல் பிழைப்புக்காண்டியும் சில பேர் தங்கட வாழ்வாதார பிழைப்புக்காண்டியும் அதை பயன்படுத்திக் கொள்ளணும். ஆனால் நிரம்ப பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கணும். நாங்கள் அவைகளுக்கு தீர்வு காணவும் அதைத்தான் நாங்கள் அன்றைக்கு செய்ய முற்பட்டது. அது மாதிரி இந்த காணி, இப்ப நாங்கள் இருக்கையில சந்திரி ஆமையார் அந்த நேரத்திலே கேசட் பண்ண வழிகிட்டது அரசோடமையாக்கி. அப்ப நாங்கள் 9 இருந்தது, நாங்கள் அதுக்கு விடையில் நாங்கள் எதிர்த்து நிப்பாட்டினார். அப்புறம் அந்த நேரத்தில் இங்க இப்ப நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கு நீங்கள் அந்த நேரத்தில் இங்க வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆயிரக்கணக்கான ஆட்கள் இங்க வருவினோம். அப்ப அதுல பல பேர் வந்து தங்களை அங்க உண்டே மீள்குடியேற்ற வேணும் என்கிட்ட கேட்டவன். அப்ப நான் சொன்னான், இன்றைக்கு புலிக்கும் சிங்கத்துக்கும் இடையில, எது சிங்கத்துக்கும் புலிக்கும் இடையில சண்டை முற்றுப்புறே இல்லை. நான் இப்போ உண்டு அங்க உங்களை இடையில அங்க உங்களை குடியேற்றினால் என்னால் செய்ய முடியும். குடியேற்றினால் நீங்கள் சாண்ட்விச் ரெண்டுக்கும் இடையில நசிப்பட்டு போடுவீர்கள். அது வரையில உங்களுக்கு நான் வேறொரு காணியும் வேறொரு வீடும் தாரேன், நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இது இந்த யுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு போனஸ், உங்களுக்கு அந்த காணியும் கிடைக்கும், இதையும் நான் பெற்றுத்தாரேன். அப்ப அந்த மக்கள் அதை நம்பி போகல. திருப்பி மீதான் கரையான் புத்தெடுக்க கருணான் குடிகொண்டது போல சக தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு போலி தேசியம் பேசி அதை கெடுத்துட்டு. இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆயிரக்கணக்கில் காணிகளை விடுவிச்சிருக்கிறோம். ஆயிரக்கணக்கில் காணிகளை நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம். இந்த முறை கூட நாங்கள் அதை விடுவிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருந்தது. நாங்கள் அதுக்குரிய அந்த ஃபைல் நான் இதில் கொண்டு வர இல்லை. ரணில் விக்ரமசிங்கோட கதைச்சு படத்திறப்போடு எல்லாம் கதைச்சு செய்யறதுக்கு இருக்கைகள தேர்தல் வந்துட்டுது, அதால் எங்களால் செய்ய முடியல. சரி, இனி நீங்கள் கதைங்க, நேரம் போகுது, உங்களுக்கு நேரம் போகுது, கதைங்க. இப்போ நீங்கள் அதை மக்களுடைய எங்களுக்கு ஒரு 17,000 18,000 மக்கள் வாக்கு போட்டிருக்கணும். சரி, அதில் ஒரு அரைவாசி வாக்களிக்கல் என்று வச்சுக்கொள்வோமே. அதுக்கு மேலே உள்ள கதைகளை என்னால் எடுக்க முடியாது. ஆனால் மக்களுக்கு துரோகம் செய்தென்றால் 94ஆம் ஆண்டில் இருந்து எங்கட நிலப்பாட்டில் இந்த மாற்றம் இருக்க இல்லை தானே. எங்கட கொள்கையிலையோ எங்கட வேலை திட்டங்கள்லையோ இந்த மாற்றம் இருக்கையில் அதான் தொடருது. அப்ப இந்த முறை என்ன நடந்திருக்கு என்றால், ஒன்று எங்களுடைய கருத்துக்கள் போதுமான அளவு மக்கள் மத்தியில் செல்ல இல்லை என்றதான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது, ஆட்சியில மாற்றம் ஏற்பட்டுட்டது. அப்ப அனுரா அங்கால வந்துட்டார். அப்ப இந்த ஆட்சியில
பிறகு இடம் கிடைக்காது போல இருக்குது. அப்போ நாங்கள் ஆறுக்கு இடம் கிடைக்க வேண்டும். அப்போ இங்கே அன்னூறு ஆட்சியில் தெரிவு செய்யப்பட்ட ஆக்களை தெரியும் உங்களுக்கு. 6 ஆக்களை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தல் காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன நம்பிக்கொண்டிருந்த நீங்கள் எப்படியாவது உண்டு அப்படிதான் நீங்களும் கேள்வி கேட்கிற நீங்களும் எல்லாரும் நம்பிக்கொண்டிருந்த நீங்கள் அந்த ஒண்டை கழிச்சு கொண்டா நம்ம மெத்தாக்களுக்கு நீங்கள் எல்லாம் கணக்கு பார்த்தது. என்ன பேர் வர்ணனுக்கு பின்னால மயூரன். நீங்கள் எல்லாரும் அப்படிதான் முந்தைய எல்லாரும் கணக்கு பார்த்தது. ஒன்று எப்படியாவது கிடைக்கும் அப்படித்தான் நன்னூறாவும் ஜோதிச்சது. எல்லாரும் அப்படிதான் ஜோதிச்சது. ஆனால் என்னுடையது அதை விட கூட, அது வேறு. அப்போ மக்கள் என்ன யோசிச்சோம் என்றால் ஒரு மாற்றத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம், இவர் எப்படியாவது தருவார்தானே, ஒரு மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம் என்று சொல்லித்தான் முயற்சி பண்ணி இன்றைக்கு தாங்கள் அதை தவறு விட்டுட்டோம் என்று உணர்ற அளவுக்கு கதைகள் இருக்கிறதாக எனக்கு செய்திகள் இருக்கு. உங்களுக்கும் அந்த கதைகள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதையும் நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு கேட்டீங்களா அல்ல இன்றைக்கு கேட்டீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றம் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படி இல்லையா? இபிடிபி துரோகம் செய்தா என்ன செய்தன்று சொல்லினா இல்லை சொல்லுங்க. இப்போ நீங்களா துரோகம் ஒரு கூட்டா சொல்றீங்கல்ல, ஒன்றை சொல்லுங்க. சரி, படுகொடைகள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துனீங்களா நேர? அல்ல உங்களுக்கு சொன்னாங்களா பார்த்துருக்கீங்கம்மா? ஏதாவது நிறுவனம் இருக்கா? இல்லை, பொய். என்னென்றால் இப்போ நான் திருப்பியும் பிரபாகண்ட இதுக்கு போறேன், என்ன உசுப்பேத்திரிகள் போலோட. என்னென்றால் இங்கே தினமும் 100 கணக்கில் மக்கள் வரவழைக்கிட்டவர். பிரபாகரன் பாய்ந்து போனேன். நான் என்ன மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தை நான் முன் வச்சிருக்கிறேன். மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சிருக்கிறேன். அப்ப அப்படி வச்சிருக்கல இங்க 100 கணக்கான மக்கள் விரைக்கல அவன் வதந்தியில கிளப்பி விடுறான். இங்க வாராக்களுக்கு பொம்பளைகளுக்கு எல்லாம் உடுப்பெல்லாம் கலட்டினமா. அப்படி ஒரு முறைப்பாடும் இல்லை. அப்படி நடக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க போறதும் இல்லை. அப்படி நடக்கவும் இல்லை. இங்க 100 கணக்கில் ஆக்கள் வந்தவதான். சில பேர் வராம விட்டுருக்கலாம். சொல்றேன், அந்த பொய் பிரச்சாரத்தை சொல்றேன். அவங்களே ஆக்களை கொண்டுட்டு அவையர் ஆக்கள் போய் அதுக்கு நின்று கொண்டு இபிடிபி செய்ததா, டக்ளஸ் ஆக்கள் செய்ததா, என்னது செத்த வீட்டுக்குள்ள போய் கதைக்கிறார். இன்றைக்கு ஒரு வெளியிருக்கிறார். எனக்கு வெளிநாட்டில் இருந்தான் வெளிநாட்டான் நினைக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 3 பக்கத்தில் எனக்கு எழுதியிருக்கிறார். விளங்குதான் அந்த கருத்தையும் சொல்லி இருக்கிறார். அவள் சுட்டு போட்டு உதாரணத்துக்கு சரி நீங்களே சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும், கிட்டடியில் 2ஆம் மாதம் வடமராட்சி ஊடக மையம், வடமராட்சி ஊடக மையத்தில் பின்னால் வடமராட்சி ஊடக மையத்தில் எடுத்தாங்க பின்னால் இருந்து வடமராட்சி ஊடக மையத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம். ராமச்சந்திரன், அதாவது ஊடகவியலாளர் ராமச்சந்திரன், நான் அன்பா அழைக்கிற குடும்பி அல்லது சடை என்று சொல்லப்படுகின்ற பேர் என்ன, பிரதீபன், அவரும் அங்கே இருந்தவர், அதுல முன்னுக்கு நின்றவர். அப்ப அவர்கள் ஒரு கடிதம், இந்த ஜாழ் வடமராட்சி ஊடக இல்லம் என்ற ஒரு கடிதம் ஒன்று அனுரா ஜனாதிபதிக்கு எழுதி போட்டு ஆர்ப்பாட்டம் செய்யணும். அவையிலே அதுல சொல்லினோம் இராணுவத்தால கடத்தப்பட்டேன். எது இராணுவத்தால கடத்தப்பட்டேன். அப்ப அதுல உங்களோட ஊடகவியலாளர் அந்த சங்கிலி போட்டு கொண்டு ஒரு ஆள் அதுல நின்றவர் வர இல்லையா? சரி, பிரச்சனை இல்லையா? சரி, சங்கிலி என்ற இந்த இரும்பு சங்கிலி இல்லை, நாடக சங்கிலி போட்டு கொண்டு இருந்தது. சரிதான். அப்ப நம்ம சகோதரன் சுவாஜலிங்கம் வந்து கேட்கிறார், இபிடிபியை பதில் சொல்ல. இபிடிபி அதுக்கு பதில் சொல்ல வேணும். நீங்கள்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறீர்கள், இத்தனாம் தேதி இராணுவத்தால் கடத்தப்பட்டது என்று அந்த ஊடகவியலாளர் சங்கம் இப்படித்தான் எல்லாம் விளங்குதான். அப்ப நீங்கள் இப்ப கேட்கிறீர்கள் இப்படி கதைக்கணும் என்றால்
அதுல உண்ட சொல்லுங்கள், உண்ட நிரூபியுங்க. முழுக்க போய் அதுல எந்த உண்மையும் இல்லை. அப்படி உண்மை தெரிஞ்சார்கள் நீதிமன்றம், இவெல்லாம் நீதிமன்றம் போலாமே. அன்றைக்கு அந்த பொன்னியன் என்று சொல்லி போன முறை தேர்தல், அதாவது பொதுவாக தேர்தல் என்று வந்தோம்னா எங்கள் மேல சேறு பூசுறது. ஆனா இன்றைக்கு திருப்பி மக்கள் எங்களை பற்றி யோசிக்கணும் என்ற உடனே இப்ப திருப்பி வழிகட்டிட்டீங்கன்னா சேறு பூசுறதுக்கு. அதுக்கு முதல் போன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விண்ணன் பொன்னன் என்று பொன்னியன் விண்ணன் என்றெல்லாம் சொல்லி வந்தவன். அதில் பொன்னியன் வந்து ஒரு அடிக்கடி எங்களோட இருந்த சில முறைகேடுகள் காரணமாக நாங்கள் கட்சியில இருந்து விலத்தி வச்சினாங்க. உங்களுக்கு தெரியும், சில இயக்கம் என்றால் என்ன செய்திருக்கும், கட்சியில சரியோ புள்ளியோ முறைகேடு என்றால் என்ன செய்திருக்கும், கட்சியில என்ன பின்னால மயூரன் என்ன செய்திருக்கும், என்ன நடவடிக்கை எடுத்திருப்பின்னு உங்களுக்கு தெரியும். மாத்தியாக என்ன நடந்தது அல்லது கனவேருக்கு நான் சொல்லலை, அது விடுவோம். அப்ப நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. வன்முறைக்கு ஊடாக கொலைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாத ஒரு ஆள். அப்ப அப்படி இருக்கல அந்த பொன்னியன் என்ன சொல்றார், நான் மண்டதீவுக்கு வந்தானாம். அப்ப ராணுவம் ஒரு 15-20 பேரை பிடிச்சு பங்கருக்களை வச்சிருந்ததா. அந்த அனுராகளின் ஹரியத்தை எடுத்துக்கணும். முடிச்சிட்டு வாரு. அது பொன்னியன் அப்படி சொன்ன போனேன்னு சொன்னாலே பொன்னியன் இதை சொல்ல இல்லை, நீங்கள் மேலதிகமா சொல்றீங்க. முடிச்சிட்டு வார். அப்ப பொன்னியன் சொன்னதான் நான் இப்ப சொல்றேன். அப்ப அவன் என்ன சொன்னவன் என்றால், நான் வந்தனானாம், அவையில பார்க்க வேணும் என்று சொன்னானாம். அப்ப எனக்கு மொழி தெரியாதுன்ட்டு தானே மொழிபெயர்க்க வந்ததாம். நான் அங்க ஆமியோட காய்ச்சி போட்டு திரும்பி 1-2 நிமிஷம் ஆக இல்லை, சடபுரண்டு வடிச்சத்தம் கேட்டது. அவையில் எல்லாரும் ஆமி சுட்டு அதுக்குள்ள புதைச்சாச்சு என்று சொன்னது. அப்ப நான் அனுராக்கு கடிதம் எழுதுறேன். இதை கேட்டுட்டு 19ஆம் தேதி 9ஆம் மாதம் போன வருஷம் அனுராக்கு தமிழ்லையும் இருக்குது, தேவையான கடிதம் தரலாம். இப்படி அவன் சொல்றான், கண்கண்ட சாட்சி விசாரிக்க சொல்லி. அனைத்து அவன் இன்னொன்ற சொல்றான், எனக்கு மொழிபெயர்க்க வந்தவன், நான் சுட சொன்னானா விட சொன்னா தெரியான்னு சொல்றான். நான் ஆமி கொமாண்டர் ஜனாதிபதியா சொல்றது ஆமிக்காரன் செய்யறதுக்கு, நானும் சாதாரண எம்பி விளங்குது. நான் சொல்லி அவங்கள அதெல்லாம் செய்ய போறதே இல்லை. ஆமி கொமாண்டர் சொல்ல வேணும், இல்லை ஜனாதிபதி சொல்ல வேணும். மற்ற நான் கடைசி வரையும் அதில் வச்சுக்கொள்ளுங்க, நான் கொழும்போட காய்ச்சிட்டு சொல்லுவேன்னு நான் சொல்லியிருப்பேனே ஒழிய, நீங்கள் சுடுங்கண்டல நான் சொல்றவங்க கேட்க போறதே இல்லை. ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காண்டி நான் அப்படி சொல்லியிருக்கலாமே ஒழிய நான் அப்படி பார்க்கவே இல்லை. எனக்கு சம்பவமே தெரியாது. அப்ப நான் அப்படி சொல்லியிருந்தேன், மொழிபெயர்த்தவருக்கு தெரிஞ்சிருக்கத்தானே அவன் சுட சொன்னானோ விட சொன்னானோ. சும்மா போய் அவன் கூட இன்னொன்ற சொல்றான், என்ன நான் பிடிச்சு வச்ச இடங்கள்ல நான் இருக்கிற கொழும்புல இங்கெல்லாம் இருந்த இடங்கள்ல நூற்றுக்கணக்கான ஆட்களை கடத்தி கொண்டு வந்து அதில் சித்திரவதை பண்ணி கொலை செய்து புதைச்சேன். பார்க் ரோட் கொழும்புல என்னுடைய ஒரு பிரபலமான இடம். இன்றைக்கு அங்க 30 மாடியில கட்டிடம் இருக்கு. 30 மாடி கட்டிடம் என்றால் எத்தனை அடி கிண்டவனுக்கு கீழே உங்களோட பேரை மறந்து போன கஜி 30 மாடி கட்டவனம் எத்தனை அடி உள்ள கீழே கிண்ட வேணும்? 20-30 அடி என்று வச்சுக்கொள்வோமே. யாழ்ப்பாணத்துல வடக்குல ஒரு அடி கிண்டினாலே என்ன வருது? எலும்பு கூடுதல் வருது. அங்க 30 அடி கிண்டியும் எலும்பு ஒரு மயிர் கூட நினைக்கிறேன், இதை சொல்றேன், மயிர் கூட கிடைக்கையில் அது வேற ஆக்கள், வேற ஹோம்பெனி, வேற ஆக்கள், சிங்கள ஆக்கள் செய்திருப்பினோம். நான் சொல்ற விளங்குதுதான். அது மாதிரி அங்க நாங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் கொடுத்தாச்சு. அங்கெல்லாம் பல மாடி கட்டடங்கள் வந்திருக்கு. ஒன்று கூட அம்புறே இல்லையே. இப்ப இந்த செம்மணி தோண்ட வலிக்கிறதுக்கு என்ன சொல்லிச்சு, நாம் சிறிய தேட்டிலிருந்து தோண்ட வேணும். நான் தயவு செய்து தோண்டி நிலத்தை பழுதாக்க வேண்டாம். இப்ப ஸ்கேன் வந்திருக்கு.
இப்போ ஸ்கேன் இதுக்குள்ள விட்டா பின்ன வர்ணனத்தில் தோண்டி இருக்க கீழே இருந்தாலும் தெரிய வரும். விளங்குதுதான். இது பழைய கட்டிடம். இது சுத்தவரை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஏன் அவையில் அதுக்கு தயாரா இல்லை? அப்ப சும்மா போய் சொல்றது சொல்ற விளங்குதான கட்சி. அந்த ஆமிக்காரன் சொன்னான் தானே ராஜபக்ச இபிடிபியை பற்றி சொன்னானா இல்லையே? மற்ற கிட்டடியில் நேற்றைக்கு முந்தின நாள் சுயாவா குவாயா என்ன பேர் சுக்கா சுக்கான்ற ஒரு ஆள் சொல்லி இருக்கிறான். என்ன அவன் இபிடிபி என்று சொன்னாவா இல்லையே? அப்புறம் இந்த இவியலை கூப்பிட்டு சில மேர் சர்வதேச மனித உரிமையில வந்தார் தானே. கக்கார மனித உரிமை ஆணையாளர் வந்தது தானே. அவர் என்ன சொல்லி போட்டு போனார்? இதுக்கு புலிகளும் அரசாங்கமும் தான் பதில் சொல்ல வேணும் இபிடிபி என்று சொன்னார். அப்ப இதெல்லாம் போய் இபிடிபியை பொறுத்தவரை டக்ளஸ் சிவானந்தா பொறுத்த வகையில கொலைகளுக்கு ஊடாக வன்முறைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கை இல்லை. எங்கள் மேல சுமத்தப்பட்ட சகலதும் உண்மைக்கு புறம்பு. நாய்க்கு அங்கே அடிச்சாலும் பின்னங்கால தூக்குற மாதிரி. இந்த மைசூரண்ட கொலை என்ன நடந்தது? அவன் பிடிபட்டவர்தன் உள்ளுக்கு இருக்கிறான். அவன் தன் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறான். அல்ல இந்த குமார் அண்ணன் குமார் பொன்னம்பலத்தை கொண்டதார் ஏனவியல் நீதிமன்றம் போவே இல்லை. சரி, உள்ளூர் நீதிமன்றத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துறீங்களது? உள்ளூர் நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லை என்னதை கட்சி சொல்லிக்கொண்டு பல சட்டத்தரணிகள் வைக்கணும், எல்லாரும் உழைக்கணும். கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவிற இல்லை. யாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் வழக்கு போனால் காசை கொடுக்காட்டா தோட பிடுங்கினோம், இல்லை காப்பை பறிக்கணும், இல்லை ஐடென்டி கார்டை வாங்கி வைக்கணும். படிக்கிறது வேற, முடிக்கிறது சோன் கோயில் தமிழ் தேசிய மாமாவியல். ஏன் வேற தகப்பனுடைய கொலைக்கு நீதிமன்றம் போயில்லை. சரி, இலங்கை நீதிமன்றத்தை விடுவோம், சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயில்லேன். அடுத்ததுக்கு எல்லாம் சர்வதேசத்துக்கு போயினும் ஏன் இதுக்கு போயில்லை என்று அவர்களுக்கு தெரியும். நீதிமன்றம் போனால் யார் கொலை செய்த என்று வெளியால வரும். வெளியால வந்தால் தங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை என்றதுதான் நவீன நோக்கம். மகேஸ்வரன் நோனாக்கு என்ன பிரச்சனை? இது தெரிய வந்தால் அவைகளுக்கு தெரியும், இந்த அவைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. தெரிய வந்தால் வியாபாரம் செய்ய முடியாது, அரசியல் பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. இதான் நவீன பிரச்சனை. அப்ப இலகுவாக இபிடிபி என்று சொல்லிட்டு போகலாம். ஆனபடியினால் கஜி அப்ப கஜிந்தன் ஆனபடியினால் உங்களுக்கு முதல் அதுல தெளிவா இருக்கணும் என்று நினைக்கிறேன். நான் இப்ப நேற்றைக்கு ஒரு இதொண்டு விட்டேன். நான் எது வீடியோ இதொண்டு அவதூறுகள் சம்பந்தமாக ஒரு நீதிமன்ற விசாரணை யாரும் உங்கள்கிட்ட என்ன உறுதிப்படுத்தக்கூடிய இது இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். நான் வெளிப்படையான விவாதத்துக்கு தயாரேன். இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 அவ்வளோ எத்தனை பேர் 1,00,000 எத்தனை பேர் பார்க்கிறேன்? 20,000 பேர். இது வேற நேற்றைக்கு இரவு 9-10 மணிக்கு ஏற்றினது. இது வேற 1,20,000 பேருக்கு மேல இது வேற பார்த்திருக்கணும். இன்னும் போகும். அப்ப அவையிட்ட நான் கேட்கிறேன். ஆனா அவையில் அதுல சாதகம் பெறும், பாதகம் பெறும். பாதகம் பெற நீங்க சொல்ற மாதிரி பூனாச்சி உண்ணாண்டம் பெறும். அது பெரிய அந்த மாதிரி ஆக்கள் வளர்ந்துட்டினோம். அந்த அறம் இல்லாமல் இந்த தவறான அரசியல் வழி நடத்தலால எங்கட மக்கள் மத்தியில் அந்த அறம் இல்லாமல் போயிட்டு. நான் என்னட்ட இன்னும் அறத்தை வச்சிருக்கிறேன். நான் பிளவிட்டு என்று சொல்லி நீங்கள் என்ன உறுதிப்படுத்தினால் நான் ஒரு காலம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 ஆள் என்று சொல்றதில்லை. நான் அதுக்கு வெளிப்படையா மன்னிப்பு கேட்கிற ஒரு ஆள், அதுக்கு பரிகாரம் காண்ற ஒரு ஆள். அதான் என்னுடைய கேரக்டர். இப்ப ஆயுத போராட்ட காலகட்டத்தில இருந்து இன்று வேற அதுக்கு கிட்டன் இருந்தால் அல்ல திலிபல் இருந்தால் அவங்க 2 பேரும் சாட்சி சொல்லுவாங்க. சொல்ல விளங்குதுதான். சரி காட்சி அடுத்த உங்களாக என்ன பேர்? மயூரன். நீங்க கேள்வி கேட்டியல் இந்த அரியாலையில் காணாமல் போயிட்டாரு. அப்ப ஆற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள காணாமல் போனது புலி கட்டுப்பாட்டுக்கு என்று சொல்றேன். அதாவது அரியாலையில் இங்கால பக்கம் இராணுவ கட்டுப்பாடும் உங்களை மொழிபெயர்க்கிறேன், அங்கால பக்கம் புலி கட்டுப்பாட்டுகளையும் இருந்தது. வெங்க காணாமல் போனது புலி கட்டுப்பாட்டுகளை. பார் பிடிச்சது இபிடிபி. அப்ப சரி, அரசு கட்டுப்பாட்டுகளை இபிடிபி என்று சொன்னாலும் ஒரு தர்க்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம்.
புறாவை என்கிட்ட அழுது கொண்டு சொன்ன பதிவில் என்கிட்ட இருக்குது. ஐயா நீங்கள் கோவிச்சு கொள்ள வேண்டாம், எனக்கு நிர்பந்தம், மற்ற எனக்கு கஷ்டம் காசு ஆறுன்ட்டு சொன்னவ அதான் சொன்னேன். இன்றைக்கு இருக்கிறா அப்படி கணக்க சொல்லலாம். இந்த ஒரு பெண்மணி இங்க வந்து நீங்கள் எல்லாம் இதுக்கு வந்திருக்கிறீர்கள், அண்டையிலேருந்து கிட்டத்தட்ட வந்திருக்கிறீர்கள். பொய்யா சொல்லினோம். ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்குறா, நான் இதுக்குள்ள வந்த இடத்துல அம்மா நான் இங்க இருக்கிறேன் கத்தினதான். நீங்கள் வேற யாரும் கத்தி கேட்டு இருக்கா? நீங்க பொய் நீங்க சுத்தி பாருங்க, ஒரு கத்தக்கூடிய இடங்கள் இருக்கா? எனக்கு அந்த நோக்கமும் இல்லை, அந்த விருப்பமும் இல்லை. கொலை வன்முறை கூட பிரச்சனை தீர்க்க முடியாது என்றார். சரி கலை சொல்லுங்க, என் கூட கேள்வி என்னது? உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்ன நாங்கள் இங்க ஆக்களை திரட்டி 600க்கும் மேற்பட்ட பட்டியலை திரட்டி நாங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினது. சர்வதேச மனித உரிமை குழுக்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறோம், சந்திரியாமையாருக்கும் கொடுத்திருக்கிறோம். விளங்குதுதாங்க. இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி பிறகு அதுல முக்கியமான ஆக்களை விசேடமான ஒரு விமானத்துல கொழும்புக்கு ஏற்றி கொண்டு போய் சந்திரியாமையோட கதைக்க வச்சு அதற்கான வேலையில நாங்கள் தொடங்கி கொண்டு கேட்கல. கரையான் புத்தெடுக்க கருணாங்குடி என்றது போல போயிட்டுது. அது எங்கட கையை விட்டு போயிட்டுது. திருப்பியும் நான் யோசிக்கிறேன், அதுல 2-3 பேர், சில பேர் அதை அரசியலுக்காண்டி பயன்படுத்தினோம். அவைகளுக்கு பிரச்சனை தீரக்கூடாது, பிச்சைக்காரன் புண்மையாரி இருக்க வேணும். 2வது அதை பயன்படுத்துவாங்களே சில பேர் இருக்கணும். இது வெளிநாட்டில இருந்து காசு எடுக்கிறதுக்காண்டி அவைகளுக்கு அது ஒரு தொழில். இப்ப என்ன மாதிரி இங்க இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு குடிசை கைத்தொழிலாக இருக்குதோ, இல்லை பிள்ளை என்று நான் சொல்ல இல்லை, நல்ல விஷயம். ஜப்பான்ல எல்லாம் அது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் குடிசை கைத்தொழிலா இருக்கு, அது நல்ல விஷயம் அது. அப்ப அது போல இந்த காணாமல் போனாக்களை வச்சுக்கொண்டு அல்லது இந்த சிற கைதிகள் என்று சொல்லி வச்சுக்கொண்டு இருக்க வேணும். அவையில வச்சுக்கொண்டு அவைகளுக்கு ஒரு பிழைப்பு, நல்ல காசு வருது அவைகளுக்கு, அது அவையில தொழில். நான் அதுல கை போட விரும்பல. சரி நீங்கள் திருப்பி கேளுங்க. இது அது நாங்கள் வர முந்திங்க, அதாவது நாங்கள் இங்க யாழ்ப்பாணம் வந்து 96 கடைசியோ 97 ஆரம்பத்தால் இங்க வந்தது. அதுக்கு முதல் அதுக்கு பிறகு கணிசமானாலும் குறைச்சிட்டோம். விளங்குதுதான். நாங்கள் இப்ப எங்கள்கிட்ட மக்கள் கனவேர் வரவழி கட்டினதான் 100 கணக்கில். அப்ப ராணுவத்திட்ட ராணுவம் இது பண்ண போனா உடனே சொல்லி டக்ளஸ் ராணுவம் பேசாம விட்டுடும். அப்படிதான் கனவேரை விட்டுருக்கிறோம் தானே. உங்களுக்கு இன்னொன்று தெரியும் தானே, எங்க மீசாலையில என்ன நடந்தது? மீசால ராணுவம் சுட்டது, அதுல ஒருத்தர் தப்பிட்டார், மிருசுவில் தப்பிட்டார். தப்பி யார்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டது? எங்கள்கிட்ட தான் வந்தது. நாங்கள் பிடிச்ச கொடுத்துறாங்க, எல்லாம் கொண்டு நாங்கள் இல்லத்தான். நாங்கள் என்ன செய்தாங்க, அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது. அல்ல கிருசாந்தி மற்றது சாரதாம்பாள், இது யார் வெளியில ஓனது? மைசரி கூட நாங்கள் வெளியில ஓனது, நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினது. அப்ப நாங்கள் இதெல்லாம் செய்தது. அப்ப இதை பிரபாகரன் விரும்புகிறேன். பிரபாகரன் என்ன செய்த, எங்களுக்கு நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கு கூடாக நாங்கள் இந்த மாற்ற கொள்கை மாற்ற வேலை திட்டத்தில இருந்து ஒதுங்கிடுவோம் என்று நான் அவன்கிட்ட கற்பனை. என்ன மாதிரி ரணில் தேர்தல் என்ன பண்றது? ரணில் இல்ல அந்த ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ஒரு பக்கம் ஜனாதிபதியா மஹிந்த ராஜபக்சவும் ரணிலும் ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர் 2005ஆம் ஆண்டு. அப்ப அந்த தேர்தலில் தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட இல்லை. தமிழ் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ரணில் வந்துடுவார். பிரபாகரன் என்ன யோசிச்சான், ரணில் வந்தால் அவர் பேச்சுவார்த்தை சமாதானம் சர்வதேசம் என்று சொல்லி அரசியல் ரீதியா தங்களை மடக்கிடுவார். மஹிந்த வந்தால் சண்டித்தனம் காட்டுவார், ஒரு குட்டை போட்டு மஹிந்தவை அடக்கி இல்லாமண்டு பிரபாகரனுடைய தப்பு கணக்கு. என்ன மாதிரி என் மேல தப்பு கணக்கு போட்டானோ அது மாதிரி மஹிந்த மேலையும் தப்பு கணக்கு போட்டு பிறகு அரசியல் என்ன நடந்தது? அது கூட கலை அதாவது கிழக்கு மாகாணம் விடுவிக்கப்பட்டாச்சு. இப்போ வன்னிக்குல படைகள் போறதுக்கு முயற்சி நடக்குது.
அப்ப நான் தமிழ் தேசிய கூட்டமைப்போட தனித்தனியாகவும் பொதுவாகவும் நாடாளுமன்றத்திலையும் ஊடகங்களுக்கும் நான் அறிக்கை விட்டது என்னென்றால், கிழக்கு மாகாணத்தில் படையினர் நடவடிக்கை எடுக்கல புலிகளுக்கு ஓடி தப்பி ஓடுறதுக்கு இடம் இருக்கு. என்ன மாதிரி தீவு பகுதியிலிருந்து தப்பி ஓடைக்கல கேந்திர முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லிச்சிடும். அப்புறம் வெளிவடக்குல இருந்து தப்பி ஓடைக்கல கேந்திர முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லிச்சிடும். யாழ்ப்பாணத்திலிருந்து தப்பி ஓடைக்கல கேந்திர முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லிச்சிடும். அப்ப கிழக்குல கேந்திர முக்கியத்துவம் இல்லாம போய் தப்பி ஓடலாம். ஆனா வெண்ணிக்குல தப்பி ஓட முடியாது. அப்ப அழிவுகள் கூடும். அப்படியே வாங்க பேசுவோம். மைந்தவனுடைய கை ஓங்கி இருக்குது. எதுக்கும் நானும் உங்களோடு சேர்ந்து விரைக்கல அவற்றை மனதில் மாற்றங்கள் வரும். வாங்க கதைப்போம். இதன் வெளிப்படையா சொன்ன ரகசியம் ஒன்றும் இல்லை. ஓம் மாவியனை பிறந்து போனார். ஓம் தம்பி என்றிட்டு அவர் விட்டுட்டார். ஒன்று அவையல் அழிய வேணும் என்ற இது ஒன்று அவையல் உள்ளுக்கு இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்றார்கள் அழிய வேணும், இவியல் அழிய வேணும் என்ற ஒரு இது உண்டு. ரெண்டாவது என்ன, புறவாதம் தங்கிற சொல்ல கேட்க மாட்டான், சொல்லி பிரயோசனம் இல்லையா. அன்றைக்கு இவர் சொன்னாரு, எங்க கரிகாலனுக்கு மற்ற பேர் என்ன, நவரத்னம். அங்க நவரத்னம் வந்து இப்ப கனடாவில் இருக்கிறார், ஒரு சட்டத்தரணி, ஒரு தமிழ் தீவிர தேசியவாதி, இப்ப கனடாவில் இருக்கிறார். அவர் இங்க வந்து வல்வெட்டித்துறையில் ஒரு கூட்டத்தில் ஒரு 2 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் சொல்றார், சம்பந்தன்ட்டு தான் கேட்ட இடத்துல சம்பந்தம் சொன்னான் தெரியும் தானே தம்பி, நாங்கள் சொன்னான் கேட்க மாட்டான், யார் பிரபான் கேட்க மாட்டான். சரி உங்களோட கேள்வி, சரி இப்ப நீங்கள் கதை உங்களோட நேரம் முடிச்சுட்டு சாப்பிட போங்கள். இப்ப முறைப்பாடுகள் வந்திருந்தால் நான் அவைகளுக்கு சொல்ல, இந்த மாதிரி என்னுடைய இயக்க தோழர்களுடைய தாய் தகப்பனுக்கு நான் சொன்ன நானும், அதுபோல என்னுடைய தம்பியார் அல்ல என்னுடைய கட்சிக்காரர் நான் வந்த பிறகு தாய் தகப்பனுக்கு சொன்ன நானும், அது மாதிரி இங்க என்ன தேடி வர உறவுகளுக்கும் நான் என்ன சொல்றது, ஒன்று இங்க சிங்கம் கடத்தி இருக்க வேணும் அல்லது புலி கடத்தி இருக்க வேணும். புலி என்றால் என்னால கதைக்க முடியாது. அந்த சிங்கம் கடத்தி இருந்தால் நான் அவரோட கதைக்கிறேன் சொல்லியிருப்பேன். அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கனவேற கதைச்சு விடுவிச்சும் இருக்கிறவங்க. அப்ப பலகல்ல ஜெனரல் பலகல்ல என்று இருந்தவர், அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கதைச்சு அப்ப எங்க இருந்தது என்றால், இதுக்குள்ள ஒரு கேம் ஒன்று இருந்தது அங்க நீர்வேலி, அதுக்குள்ள எங்கேயோ ஊரல் அச்சலு அங்கெல்லாம் ஆக்களை விடுவிச்சும் இருக்கிறோம். எந்த தரிசனம் அது பிறகு கிட்டடியில இல்ல. ஓ தரிசனம் சொல்லிங்க. சரி நீங்கள் கஜி கேட்க போறீங்க. சொல்லி என்னண்டு எல்லாரும் சாப்பிட்டு போங்க. ஓ ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு மயானம். அதுக்கான மயானம் என்று சொல்லி தப்பிக்கொள்ள முடியாதாரும், அளவுக்கு அதிகமாக அங்க இருக்குது. அது ஆராயப்பட வேண்டும். அப்ப அந்த ஆணையாளர், மனித உரிமை ஆணையாளர் உண்மையாக இங்க எப்ப வந்தவர்? போன வருஷம் தான். சரி, அது எப்ப வந்திருக்க வேணும்? எத்தனை வருஷங்களுக்கு முதல் இங்க வந்திருக்க வேணும். இங்க வந்திருக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன். எங்க போயிருக்க வேணும்? காசாக்கு போயிருக்க வேணும். அங்கான் தினமும் நாங்களாம் கண்ணால பாக்குறோமே, கட்டடங்கள் இடியுது, குழந்தை பிள்ளைகள் அழுகுது, கொல்லப்படுது, ஆக்கள் சிதறிச்சா இன்னும் சாப்பாடு பட்டினி எல்லாம் அங்கானவர் போயிருக்கோம். அந்த சர்வதேசத்தினுடைய அஜெண்டா வேறு. அப்ப நாங்கள் அதுக்குள்ள ஈடுபட்டு கூடாது. இலங்கை அரசாங்கமா இருக்கலாம், இதான எனக்கும் பிரபானுக்கும் இடையில வேறுபாடு. இலங்கை அரசாங்கம் இருக்கலாம், இந்திய அரசாங்கம் இருக்கலாம், சர்வதேசமா இருக்கலாம். அவையில் தங்கட நிலப்பாட்டில் இருந்து கொண்டு அஜெண்டா வகிப்பிடும். நாங்களாம் எங்கடைய அதுக்குள்ள சரியா பொருத்த வேணும். இது இல்ல புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியாண்டா மருந்துக்கு வெளியேண்ட அரசியலை கொண்டு போனா இதானுங்கிற மக்களுக்கு. அப்ப இந்த மருந்துக்கு வெளியேண்ட அரசியல் சுயலாபம், சுயபெருமை, சுய பாதுகாப்பு, இதனுடைய மக்கள் நல்ல நன்றி இல்லை. மக்கள் நலன் இருந்திருக்குமா இருந்தால் நாங்கள் எப்பயும் இந்த பிரச்சனைக்கு தீர்த்திருக்கணும். கடைசி நேரம் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி சரி மக்கள் நீங்கள் நிச்சய முடிவெடுங்க என்றால் மக்கள் என்ன முடிவெடுக்க முடியும்? என்ன முடிவெடுக்க முடியும்? ஒன்றுக்கு பதிலாக 2 சைனட் கட்டி கொண்டு போனது
அந்த சைனைட் எங்கேன்றே தெரியாது. சைனைட் அடிச்சிருந்தால் நீங்க கடைசி நேரத்தில் பார்த்திருப்பேன், உடம்பெல்லாம் சைனைட் அடிச்சா தெரிந்த கொஞ்ச நேரத்தில் மோமெல்லாம் இது பண்ணி நீளம் பாலிச்சிருக்கு. சரி, அதை விடுவோம், நடந்து முடிஞ்சது, கவலைதான். என்ன செய்யறது? கேளுங்க கட்சி. ஓ மொழிபெயர்ப்பு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் அதோடைய ஓய்வு பெற போறேன்னு சொன்னீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டீங்க. இப்போ ஏனென்றால் மக்களுடைய பிரச்சனை நான் எதிர்பார்த்த மாதிரி தீர இல்லை. தீர மட்டும் மீண்டும் விக்ரமாதித்தன் போல இன்னொரு முயற்சி செய்யறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்றால் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல நான் ஒரு இந்த மக்களோட சம்பந்தம் இல்லாமல் நான் இதை எண்ணெயில் செய்ய இல்லை. இந்த மக்களோட தொடர்ந்து இருக்கிறேன், விளங்குதான். அப்ப அந்த பாதிப்புகள் என் மத்தியில் இருக்கு. நேற்றை கூட காக்கதீவு பிரச்சனை வந்தது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த பிரச்சனை என்னால் தீர்க்க முடிய இல்லையாண்டு. அதெல்லாம் உண்மையா தீர்க்கப்பட வேணும். எங்கட காலத்தில் ஓரளவுக்கு அதை செய்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட ஆட்சி கிடைக்க இல்லை. அப்புறம் அது ஆட்சியா மாறி வேற இடத்துல ஆட்சி போயிட்டா, அதால எங்களால் அதை செய்ய முடிய இல்லை. பாப்போம், இன்னொரு வாய்ப்பு கிடைச்சால் நாங்கள் எங்கட ஆட்சியை போட்டு அதை செய்ய யோசிச்சு இருக்கிறோம். கொஞ்சம் கிட்ட வந்து என்ன சொல்றேன் இல்லாட்டா மொழிபெயர்ப்பு கேட்கவும் இன்னும் முடிய இல்லை. கிட்டத்தட்ட பழையவர் என்று மாத்திரம் சொல்லாமல் புதிய எதிர்காலத்தை பற்றியும் மனதில் வச்சுக்கோங்க. அப்படியா? இல்ல என்னென்றால் சுயிந்தன் எங்க அப்படி காய்ச்சிருக்க மாட்டேன். அப்படி யாரும் காய்ச்சிருக்க மாட்டேன். எங்க கதைப்பினம் ஒரு கடினாய்க்கு பக்கத்துல தடியோட நின்றா கடினா கிட்ட வராதுதானே. சும்மா கதைக்க சொல்றேன். அப்ப அது நான் இருந்தா அப்படி நடந்திருக்காது. ஆனா ஒருக்கா சும்மா முஸ்பாத்திக்கு நடந்து தண்ணி போத்தல் ரெண்டு பக்கம் தண்ணி போத்தலால பரஸ்பர தண்ணி போத்தல் என்ன சுஜிந்தனா? ஓ சுயிந்தன். நான் அப்படி இருந்திருந்தால் நடந்திருக்காது. அவையில் இணையமாக நான் சொல்றதை கேட்டிருப்பினம் என்ற அவைகளுக்கு என் மேல அரசியல் ரீதியாக அவையல் வெளியில எனக்கு எதிரான கருத்துக்களை சொன்னாலும் அவைகளுக்கு உள்ளுக்கு தெரியும். இல்லாட்டா அரிச்சுனா சொல்ல இல்லை ஆரம்பத்தில். அவர் நல்லவர், அதாவது பிரபானுக்கு எதிராகவே நின்று பிடிச்சவர். தங்கட தலைவர் பிரபார் அவருக்கு எதிராக நின்று பிடிச்சவர். இப்படிப்பட்ட தலைவராக இருக்க முடியும் என்று அது தெரியாத கதைகள் மாறி மாறியால் அதை பற்றி நான் பொருட்படுத்த விரும்ப இல்லை. எங்கட தேசிய தலைவர் இருக்கிறார் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம். எங்கட தேசிய தலைவர் அப்பாப்புள்ள அமிர்தலிங்கம். அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட இடத்துல அவர் சொன்னார், தெருவில் போய்க்கு எத்தனையோ நாயல் குலைக்கும் எல்லாத்துக்கும் கல்லு விட்டு அறிய முடியாது. அப்ப சொன்னது எனக்கு இன்னும் இந்த மனப்பதிவுல இருக்குது. ஆனபடியே நான் அடுத்த முறை நான் நடத்துவேன். சுஜிந்தன் அடுத்த முறை கட்டாயம் நான் நடத்துவேன். எனக்கு யார் ஆட்சியில இருக்க வேணும்ன்ற பிரச்சனை இல்லை. யார் ஆட்சியில இருந்தாலும் எனக்கு ஒரு 4-5 ஆசனங்கள் இருந்தால் போதும். அதை என்ன மாதிரி நடத்துறேன்னு எனக்கு தெரியும். இந்த தமிழ்ல சொல்லினேன் தானே, ஆடு கீரை புலி ஆடு. இந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல போலோட இல்லாட்ட தான் கேப்பன் சொல்ல சொல்லி அது மாதிரிதான் எனக்கு அனுபவம் இருக்குது. மற்ற இனி ஆட்சி இருந்தால்
அதுக்குள்ள சீனியராக நான் தான் இருப்பேன். இது ஆட்சியில வந்து சீனியராக நான் இருப்பேன். அப்ப நான் ஆறு இருந்தாலும் என்னால என்ன தேசிய நல்லிணக்கம் தானே. உங்களுக்கு இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரத்தை இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறார்கள் அன்றைக்கு எதிர்த்தரப்புல இருக்க என்ன சொன்னவ தகவல் கேட்டால் நாங்கள் கொடுப்போம். இந்த இதுல 3 மன்னர்களை கட்டைக்குள்ள யாரும் தடுத்தவே இல்லை. பட் யார்ட்டையும் கேட்டதா நாங்கள் இல்லையே. மை ரோட் மை கார் மை பெட்ரோல், மை கார் மை ரோட் மை பெட்ரோல் நாங்கள் கட்ட யாரும் தடுத்தவே இல்லை. நாங்கள் யார்ட்டையும் கேட்டதா இல்லையே. அதுபோல நாளைய கோட்டைக்கு நாளைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வந்தால் கோட்டையை சுத்தி கட்டுவேன். நான் யாரும் தடுக்க முடியாது. நான் சொல்ற விலங்கு ரசிச்சிருந்தேன். ஆனபடியினால் சும்மா கண்ணடிக்கிற இல்லாட்டா திருப்பி திருப்பி நோண்டு வேறண்டு எது இன்ஷா அல்லா பாப்போம். நான் பற்றி யோசிக்க இல்லை. கட்சி போட்டிக்கிறோம். ஏன்னா மத்தியில கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாச்சு. இன்னும் அதை பற்றி யோசிக்கல. நான் அவைட்டு தான் கேட்க வேணும். அவைட்டு தான் கேட்க வேணும். போன வருஷம் குதிரை கஜேந்திரன், இது என்ன கஜேந்திரன், கஜேந்திரகுமார் செல்வராச கஜேந்திரன் தன்னுடைய ஒரு பேட்டியில சொன்னார், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள EPDP டக்ளஸ் வேணந்தாவே மடுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு என்று சொன்னார். இல்ல 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 அது முன்னால் தானே, பின்னாளில தானே. நீங்கள் முன்னால பற்றி தான் சொல்றீர்கள், இன்னால இல்ல பின்னால பற்றி சொல்ல தானே. எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. அது சும்மா போய்த்தானே. நாங்கள் போயில்லை, அதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை.